ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக நாங்கள் வந்து 7வது கேள்வியிலேருந்து பார்த்துட்டு போகிறோம். சரி, இப்போ இந்த 7வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, நேரம் டி சமன் நோட்டில் ஓய்வில் இருந்து சுயாதீனமாக விழத் தொடங்கும் ஒரு பொருளின் ஒளிப்படங்கள் முதலில் டி சமன் 0லும் பின்னர் ஒவ்வொரு செகண்ட் இறுதியிலும் ஒரு கேமராவினால் எடுக்கப்படுகின்றது. அதாவது என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்டா 0 செகண்ட்ல ஒரு பொருளை சுயாதீனமாக விட விட போறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு செகண்ட் முடிவுலையும் என்ன செய்யறாங்க? அதன் அமைவை பார்த்துட்டு வராங்க. ஸோ அது தொடர்பாக தான் கேள்வி கேட்டிருக்கு. ஸோ இப்ப நாங்க பார்க்க வேண்டியது என்ன? சுயாதீனமா ஒரு பொருளை கீழே விடுறாங்க. ஒவ்வொரு செகண்டும் சென்ற இடப்பெயர்ச்சி. ஸோ இந்த கிராஃபை பார்க்கவே தெரியுது என்னது? டி வந்து மீட்டர்ல தந்திருக்கு. அதாவது என்னது? ஒவ்வொரு செகண்டும் 0 செகண்ட்ல இந்த இடத்துல இருக்குது ஆரம்பத்துல எல்லாமே. இப்ப என்ன செய்யறாங்க? விழ விடுறாங்க. ஒவ்வொரு செகண்ட் டி உங்களுக்கு தந்திருக்காங்க. டைம் வந்து 1 செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சின்னு பார்க்கணும். 2 செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சின்னு பார்க்கணும். ஸோ இதைத்தான் காண போறோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் ஆரம்ப வேகம் 0. ஏன்னா சுயாதீனமாக ஓய்விலிருந்து விளவிடப்படுது. ஸோ கட்டாயம் என்னவா இருக்க போகுது? ஆரம்ப வேகம் 0வா இருக்க போகுது. ஸோ அதை விட எங்களுக்கு என்ன தேவை? டைம் தெரியும். அதை விட எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு தெரியும் புவியீர்ப்பு ஏர்முடுவல் தெரியும். ஏன்னா கீழே விடப்படும் போது தொழிற்படுற ஒரே ஒரு ஏர்முடுவல் புவியீர்ப்பு ஏர்முடுவல். ஸோ அதுவும் தெரியும். காண வேண்டியது இடப்பெயர்ச்சி. ஸோ இப்போ நாங்க யோசிச்சு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு செகண்ட்லயும் என்ன நடக்கணும்? நாங்க டோட்டல் இடப்பெயர்ச்சி எவ்வளவு இடப்பெயர்ச்சின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான சமன்பாடு என்ன? ஸோ இவ்வாறு தான் என்ன செய்ய போறீங்க? கேள்வி அணுக போறீங்க. ஸோ இப்போ இதுல பார்ப்போம். என்ன சமன்பாடு? S is equals to ut plus half at square. ஏன்னா இப்ப எங்களுக்கு தேவை S காணணும். ஆனா அதுலயும் நாங்க என்ன செய்யலாம்? u வந்து 0, ஆரம்ப வேகம் 0. ஆகவே என்ன பயன்படுத்தலாம்? S சமன் half at square. ஸோ முதலாவது வேலை என்ன? t7 1 செகண்டா இருக்கும்போது எவ்வளவு S1? அதை எப்படி காணலாம்? டிரெக்டா பிரதியிட்டீங்கன்னா வரும் 5 மீட்டர். அதே மாதிரி t7 2 செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி? அதையும் நீங்க பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது 20 மீட்டர் பெறப்போகுது. ஸோ இப்போ அடுத்த வேலை இது கிராஃப்ல எந்த பகுதியில வருது? ஸோ இப்போ இந்த பகுதியை நீங்க பார்க்கும்போது கவனமா இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபை பார்த்து விளங்க கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஈஸியா கேள்விகள் இருக்கும். ஆனா என்ன செய்யும்? விளங்குறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு என்ன தியரி, என்ன ஈக்குவேஷன் அதை கண்டுபிடிச்ச பிறகு எப்படி இந்த விடையை கண்டுபிடிக்கிறது? ஸோ 1 செகண்ட்ல உங்களுக்கு தெரியுமா எவ்வளவா இருக்கணும்? 5 மீட்டரா இருக்கணும். 2 செகண்ட்ல எவ்வளவுன்னு பார்த்தோம்? 20 மீட்டர். ஸோ சிம்பிளான கேள்வி எத்தனையாவது விடையா இருக்க போகுது? 4வது விடையாக இருக்க போகுது. ஸோ இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு உபகோள் எஸ் ஆனது புவி E பற்றி ஒரு நீள்வளைய மண்டலத்தில் இயங்குகின்றது. புள்ளி ஏயில் உபகோளின் கதி B எனில் புள்ளி B அதன் கதியை கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது? கட்டாயம் ஒரு உபகோள் வந்து சுத்திட்டு வருதுன்னா ஒரு வட்ட பாதையில இயங்கணும், ஒரு சர்க்குலர் மோஷனா இருக்கணும்னா என்ன நடக்கணும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கணும். அதாவது மையத்தை நோக்கிய ஒரு விசை இருக்கணும். ஸோ அதை பற்றி ஒன்றும் கேட்கல. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னது? எப்பயுமே இதுல தொழிற்படுற விசை என்னவா இருக்க போகுது? மையத்தை நோக்கிய விசை. ஸோ ஒரு சுழற்சி இயக்கம் இருக்குது. மையத்தை நோக்கின ஒரு விசை இருக்குது. ஆனா இப்ப எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னது? டிரெக்டா சொல்லுவீங்க என்னது? கோண உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தணும். ஏன்னா வேகம் கேட்டிருக்குது. அந்த இடைப்பட்ட தூரங்கள் எல்லாம் தந்திருக்கு. ஃபர்ஸ்டா 4D, இந்த பக்கம் Dன்னு தந்திருக்கு. Bக்கு இடையிலான தூரம். ஸோ டிரெக்டாவே சொல்லாம என்னது? கோண உந்த காப்பு தத்துவம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கோண உந்த காப்பு தத்துவம் என்னவா இருக்கணும்? என்ன கண்டிஷன்? என்னவா இருக்கணும்? புறமுறுக்கம் இருக்கக்கூடாது. சரி, புறமுறுக்கம்னா என்னது? விசை தர தூரம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா விசை இருக்குது, தூரமும் இருக்கு. ஆனா இங்க முறுக்கம் இருக்கா? இல்ல. இல்ல. அதுக்கான ரீசன் என்ன? இந்த விசை வந்து எப்பயுமே மையத்தை நோக்கியே இருக்கு. ஸோ செங்குத்தான தூரம் இல்ல. 0. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, விசை இருக்கு. ஆனா முறுக்கம் இல்ல. ஸோ புறமுறுக்கம் இல்லாத விடத்தை என்ன செய்யலாம்? கோண உந்த காப்பு தத்துவம் பயன்படுத்தலாம். ஸோ இப்ப நீங்க தியரி அப்ளை பண்ணும்போது படிவ விளங்கி அப்ளை பண்ண பாருங்க. ஏன் இந்த விதியை யூஸ் பண்றோம்? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்? கோண உந்த காப்பு விதி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல முக்கியமான விஷயம் கோண உந்தம். angular momentum. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் எல்லா பேருக்குமே தெரியும். I into omega. ஸோ அது பிரச்சனை இல்லை. I into omega. ஆனா இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனை நாங்க டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். என்னவா இருக்க போகுது? M into V into R. ரெண்டும் ஒன்று தான். ஆனா உங்களுக்கு டிரெக்டா இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருந்தா டிரெக்டா இதுல பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது? கோணம் தான் I omega யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்ன யூஸ் பண்ணலாம்? MVR யூஸ் பண்ணலாம்.
ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 2மே திணிவு மாறல. ஏலே இருக்கும்போது அதே உபகோள் தான் நீங்க பிக்கும் பெறப்போகுது. ஸோ எம் மாறல. ஸோ எத ஈக்குவேட் பண்ண போறோம்? பி இன்டு ஆர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்க போகுது. ஏன் கோணம் தான் எப்பயும் காக்கப்படணும். ஸோ ஐ ஒமேகா ஆரம்பத்துல இருந்த ஐ ஒமேகா அதாவது ஆரம்பத்துல இருந்த கோணம் வந்து பில இருக்க கோணத்துக்கும் சமனா இருக்கணும். ஆகவே பார்த்தீங்கன்னா, எம்பிஆர் ஒரு மாறிலி. எம் 2க்குமே மாறல. திணிவு மாறல. ஸோ என்னவா இருக்கணும்? பி இன்டு ஆர் வந்து ஒரு மாறிலியா இருக்கணும். ஸோ பி தெரியும். இந்த இடத்துல தூரம் எவ்வளவா இருக்குது? 4D தரப்பட்டிருக்குது. மற்ற இடத்துல B ன் இடத்துல D தூரம் தரப்பட்டிருக்கு. ஆகவே பார்த்தீங்கன்னா என்ன விடையா வரப்போகுது? V1 சமன் 4 மடங்கா V வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும். கோணம் உந்த காப்புத்தத்துவம். அதிலே முக்கியமான விஷயம் என்ன? புறமுற்றம் தொழிற்பட இல்லை என்பதை இதுல பயன்படுத்திக் கொள்ளுறோம். ஸோ இந்த 9வது கேள்வியை பார்ப்போம். உருவில் காணப்படும் வடிவத்திற்கு வளைக்கப்பட்ட ஒரு பெரிய உலோகத்தாடு நிலத்தில் நிலைப்படுத்தப்பட்ட 4 ஈர்த்த கயிறுகளினால் நிலத்தின் மீது நிலைக்குத்தாக இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது. அசையாத வழியில் எல்லா கயிறுகளினதும் இழுவைகளின் பருமன்கள் தரப்பட்டிருக்கு சமமாகும்னு தந்திருக்காங்க. ஸோ இப்ப காற்று திசை XY வழியே போகுதுன்னு தந்திருக்கு வீசும் போது. ஸோ இப்ப பாருங்க பார்ப்போம். இப்ப இப்படி வர காத்து என்ன நடந்திருக்கு? கொஞ்சம் இந்த பக்கமா வருது. அது என்ன நடக்குது? இந்த பக்கமா வளைஞ்சு போகுது. வளைஞ்சு இப்படி திருப்பி வருது. ஆகவே இப்படி வர காத்துல இப்படி ஒரு பாய்ச்சல நிகழ்த்துதுன்னா என்ன நடக்க போகுது? அருவிக்கோட்டு பாய்ச்சல் இல்ல. ஆனா என்ன நடந்திருக்கு? இந்த பக்கம் வேகம் கூடவா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் மடிப்பா இருந்திருக்கு. ஆகவே தான் என்ன நடந்திருக்கு? பார்க்கவே தெரியும். உங்களுக்கு இந்த கோடு வந்து எப்படி இருந்திருக்கு? தகடு கொஞ்சம் வளைக்கப்பட்ட தகடு. இதுல படத்த பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது என்னவா இருந்திருக்கு? ஒரு வளைக்கப்பட்ட தகடு. ஸோ அதனால என்ன நடக்குது? வார காத்து என்ன செய்ய போகுது? ஒரு பக்கத்தால போகுது. ஒரு பக்கம் வளைந்த மேற்பரப்பினூடாக போகுது. ஸோ அந்த பக்கம் இருக்கிற மற்ற பக்கம் என்ன நடக்க போகுது? வேகம் 0. அதுல இருக்கிற வளி மூலக்கூறுகளுக்கு வேகம் இருக்காது. ஆகவே பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வேகம் இல்ல, இந்த பக்கம் வேகம் கூடவா இருக்கு. அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல. ஸோ இத வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இதுல என்ன தத்துவத்த பயன்படுத்த போறோம்? டிரெக்ட்டா சொல்லாம என்னது? ஒரு வளியின் அருவிக்கோட்டு பாய்ச்சல வச்சு பயன்படுத்த போற தத்துவம் என்னவா இருக்க போகுது? பெர்னோயின் தத்துவம். அதாவது பெர்னோலிஸ் பிரின்சிபல். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் எந்த பக்கம் அமுக்கம் எந்த பக்கம் அமுக்கம்? எந்த பக்கம் விசை தொழிற்படும்னு யோசிச்சு பார்ப்போம். அமுக்கம் வந்து எந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டா கூட இருக்குன்னு கண்டுபிடிச்சா தானே எந்த பக்கமா விசை தொழிற்படுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்ப எப்படி நாங்க அமுக்கத்த காண்றது? ஸோ இந்த அமுக்கத்த காண்றதுக்கு என்ன சமன்பாடு? அதான் சொன்ன மாரி பெர்னோலிஸ் பிரின்சிபல். ஸோ இப்போ பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது? ½ rho v squared plus p plus rho gh. ஸோ அந்த rho gh விட்டுருவோம். ஏன்னா ஒரே மட்டத்துல தான் நடக்குது. ஸோ அதை பற்றி கணக்கெடுக்கவே தேவையில்லை. ஸோ அடுத்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? p plus ½ rho v squared வந்து ஒரு மாறிலியா இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேகம் கூடவா இருந்துச்சுன்னா, கதி கூடவா இருந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது? இந்த அலகு கனவுல உள்ள இயக்க சக்தி கூடவா இருக்கு இந்த பக்கம். இந்த பக்கம் இயக்க சக்தி கூடவா இருக்க போகுது. ஏன்னா இந்த பக்கம் தான் வேகம் கூட. வழி போற வேகம் கூட. உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அமைதியா இருக்கு வழி. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கனவுல இந்த ஓரளவு கனவுல காணப்படுற இந்த இயக்க சக்தி கூடிச்சுண்டா, இது ஃபுல்லா ஒரு மாறிலியா இருக்கணும்னா என்ன நடக்கணும்? இவர் கூடினாண்டா இந்த அமுக்கம் குறையணும். ஸோ இந்த பக்கம் என்ன நடந்திருக்கு? வேகம் கூடவா இருக்கனால என்ன நடந்திருக்கு? இந்த பக்கம் தான் அமுக்கம், அதாவது வெளிப்பக்கம் இந்த பக்கம் அமுக்கம் வந்து என்ன நடந்திருக்கு? இயக்க சக்தி கூடவா இருக்கனால அமுக்கம் வந்து குறைவா இருந்திருக்கு. ஸோ அந்த பக்கம் கூடவா இருக்கு. ஸோ இப்ப சொல்லுங்க பார்ப்போம். அமுக்கம் கூடின பக்கத்துல இருந்து குறைஞ்ச பக்கத்துக்கு தான் விசை தொழிற்படும். ஆகவே எந்த பக்கம் விசை தொழிற்பட போகுது? இந்த பக்கமா இந்த போட் எழும்ப போகுது. அதாவது எந்த பக்கமா? பிசி பக்கமா இந்த போட் எழும்ப போகுது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பிசி பக்கமா இப்ப இந்த பக்கமா ஒரு விசை கிடைக்குது. ஸோ டிபின்னு ஒரு கூறு இந்த பக்கம் இருந்திருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட்டா டிபியும் டிஏயும் டிஏ இந்த கூறும் டிபி இந்த பக்க கூறும் சமப்படுத்திட்டு இருந்திருக்கு. ஆனா புதுசா இந்த பக்கம் இந்த காத்து வந்து தள்ள போகுது. இந்த பக்கமா அதாவது வலது பக்கமா அதாவது நான் கீழ படத்தின்படி இந்த பக்கமா தள்ள போகுது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா என்ன நடக்கணும்? அதை யார் பேலன்ஸ் பண்ணணும்? கட்டாயமா இந்த டிஏ தான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அவர் என்னவா இருக்கணும்? இந்த டிபியை விட கூடணும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பக்கம் என்ன நடந்திருக்கு? இப்ப இந்த பக்கமா விசை கிடைக்க போகுது அந்த தட்டுக்கு. அதை விட என்ன விசை இருக்கு? டிசி வந்து அதாவது சி இலை வந்து இந்த பக்கம் அழுத்திருக்கு. ஃபர்ஸ்டா டி இலை அந்த பக்கம் அழுத்திருக்கு. ஃபர்ஸ்டா 2மே சமன்னு தந்திருக்காங்க. ஆனா இப்ப எக்ஸ்ட்ராவா என்ன ஃபோர்ஸ் வந்திருக்கு? அந்த காத்தால வழங்கப்பட்ட விசை வந்திருக்கு. ஸோ அதையும் யார் பேலன்ஸ் பண்ண போறா? இந்த டி தான் பேலன்ஸ் பண்ண போறார். ஸோ டிடி வந்து டிசியை விட கூடவா இருக்கும். அதே நேரம் டிஏயும் டிபியை விட கூடவா இருக்கு. ஸோ இப்போ எதுலேருந்து தொடங்கினோம்? பெர்னோலியின் தத்துவத்திலேருந்து தொடங்கி அது வந்து கடைசியில முடிஞ்சது விசைகள். எந்த பக்கம் நீங்க விசைய கூட இருக்கணும்னு எப்படி காண்றேன்?
இப்ப 2 பக்கமும் ஃபர்ஸ்ட்டா சமன்ட்டு தந்துட்டான். டிபி சமன் டிஏ. ஆனா திருப்பி என்ன நடக்குது? டிபிக்கு சப்போர்ட்டா ஒரு ஃபோர்ஸ் வருது. காற்றால குடுக்குற ஃபோர்ஸ். ஸோ எது கூடி இத பேலன்ஸ் பண்ணி ஈக்விலிபிரியத்துல வச்சிருக்கணும். இந்த ஏயால குடுக்கப்பட்ட அந்த டென்ஷன்ல ஏல இருக்கிற டென்ஷன் தான் கூட போகுது. ஸோ இப்ப அடுத்தது பார்ப்போம். நேரம் T-யுடன் ஒரு துணிக்கையின் வேகம் V-யின் மாறல் உருவில் காணப்படுகின்றது. ஒத்த இடப்பெயர்ச்சி S நேர வளைவினை சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கடந்த தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இதுல முக்கியமான விஷயங்கள் கிராஃப் கேள்வி வந்தால் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று கிராஃப் கீறதை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது அதுக்கு வந்து என்ன செய்தோம், கிராஃப்கான ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா நேர்கோட வளைந்த கோடான்னு கண்டுபிடிச்சோம். அவ்வாறு ஒரு கேள்வி வரலாம். இல்லாட்டி என்ன வரலாம்டா, பரப்பு கிராஃப்ல இருக்கிற பரப்புகள் தொடர்பாக இந்த பரப்பு என்னத்தை தருது அப்படி கேள்வி வரலாம். இல்லாட்டி மூன்றாவது டைப் என்ன, படித்திறனை வச்சு காண்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ இந்த கேஸ்ல என்ன இருக்க போகுது, இடப்பெயர்ச்சி நேர வரைவின கிரேடியன் தான், படித்திறன் தான் என்னத்தை தரப்போகுது, வேகத்தை தரப்போகுது. ஸோ இப்போ நாங்கள் அதைத்தான் ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதுல தொடர்ச்சியா நடந்திருக்கு, வேகம் கூடிட்டு வந்திருக்கு. எங்கிருந்து வேகம் கூடி இருக்கு, ஜீரோல இருந்து கூடி இருக்கு. ஜீரோல இருந்து வேகம் கூடிட்டு வருது சீரா. ஸோ இப்ப நாங்க யோசிச்சு பார்ப்போம், வேகம் ஜீரோல இருந்து கூடுதுண்டா இப்ப எங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி நேர வரைவின படித்திறன் தான் வேகம். இடப்பெயர்ச்சி நேர வரைவின படித்திறன் தான் வேகம். ஸோ படித்திறன் இடப்பெயர்ச்சி நேர படித்திறன் வந்து என்னவா இருந்துக்கணும், வேகம் ஜீரோவா இருக்கணும். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல படித்திறனும் என்னவா இருந்திருக்கணும், ஜீரோவா இருந்திருக்கணும். படித்திறன் இப்ப ஜீரோ ஆகும், கிரேடியன்ட் இப்ப ஜீரோ ஆகும். இந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கு சமாந்தரமா வரும்போது தான், அதாவது இப்படி எக்ஸ் ஆக்சிஸுக்கு சமாந்தரமா வந்ததான் படித்திறன் ஜீரோ. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம், கிராஃப் தொடங்கும்போது எவ்வாறு தொடங்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல தான் தொடங்கணும். இப்படி ஒரு ஷேப்ல, அதாவது இந்த பக்கம் படித்திறன் கொஞ்ச நேரம் ஒரு நேர் கிடைக்கூட மாதிரி இருக்கணும். என்னதான் படித்திறன் ஜீரோ, வேகம் ஜீரோன்னு காட்டுறதுல இடப்பெயர்ச்சி நிறவில்லை, இப்படித்தான் தொடங்க வேண்டும். அதை வச்சே சொல்லாம எத்தனையாவது முதலாவது 4வது விடைகள் பிள்ளையா இருக்க போகுது. ஸோ இப்ப அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன நடந்திருக்கு, சீரா போயிருக்கு, கொஞ்ச தூரம் வந்து வேகம் கூடிட்டே போயிருக்கு. ஸோ வேகம் கூடும்போது என்ன நடக்க போகுது, இந்த மாதிரியான ஒரு வளைவு வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு வளைவு. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா தெரியும் படித்திறன் கூடிட்டு போகுது. ஸோ படித்திறன் கூடுதல்னு பார்க்கலாம், அவ்வளோ கஷ்டம் இல்லை. எப்படி பார்க்கலாம், நீங்கள் ஒரு கிராஃபை கீறினீங்கன்னா இதுக்கு வந்து படித்திறன் கூடுதல் இல்லையான்னு பார்க்க வேண்டாம், சாய்வை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு கிட்டீங்கன்னா இப்படி வரும். அதே இந்த இடத்துல ஒரு கோடு கிட்டீங்கன்னா எப்படி வரும், சாய்வு கூடவே இருக்கு, ஸ்லோப் வந்து கூடவே இருக்கு. ஸோ ஸ்லோப் கூடிச்சுன்னா கிரேடியன் கூடன்னு சொல்லலாம், அதாவது படித்திறன் கூடன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி என்ன நடக்க போகுது, இவ்வாறு ஒரு வளைவு வருது. ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் வருது. ஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, வேகம் சீரா வந்திருக்கு, அதே வேகத்துல மாறா வேகத்துல இருந்திருக்கு. ஸோ எப்படி இருக்கணும், வேகம் மாறா வேகம்னா இடப்பெயர்ச்சி நேர வரைவில் எது தரப்போகுது, படித்திறன் தான் வேகத்தை தரப்போகுது. ஆகவே என்ன சொல்லலாம், படித்திறன் இங்க மாறக்கூடாது, படித்திறன் மாறாட்டி என்ன, சாய்வு மாறக்கூடாது. ஸோ அதை படிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒரு நேர்கோடு வரணும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஓகே, கொஞ்சம் நேர்கோடா இருக்கு, சரி இதுவும் கொஞ்சம் அக்செப்டபிள், பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா ஜென்ரலுக்கு நீங்க குழம்ப தேவையில்லை, பாஸ் பேப்பர்ல தரும்போது பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், மடிவா கிளியரா தருவாங்க. ஸோ அவ்வளவு வந்துட்டு அப்புறம் அடுத்தது பார்க்க வேண்டியது என்ன நடந்திருக்கு, திருப்பி வேகம் குறைஞ்சு ஜீரோ ஆக போகுது. ஸோ இப்போ திருப்பி வேகம் குறையுதுன்னா என்ன நடக்கும், ஸோ இதுல முக்கியமான விஷயம், இந்த செகண்ட் மட்டும் வேகம் குறையுது, குறைஞ்சு இந்த இடத்துல ஜீரோ ஆக போகுது, அதாவது இந்த 3வது கம்பியில. இப்போ பாத்தீங்கன்னா 3வது கம்பியில ஜீரோ ஆகணும்ன்ற கட்டாயம் இதா இருக்கணும், இதாத்தான் இருக்க போதே. திருப்பியும் இது வந்து படித்திறன் ஜீரோ ஆகுது, இவ்வாறான ஒரு ஷேப்புக்கு வரணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே நடந்து, இந்த இடத்துல 2வது கம்பியில நடந்துட்டு. ஆகவே டிரெக்டா சொல்லாம என்னது 5வது விட. ஸோ இப்போ நாங்க கண்டுபிடிக்க பயன்படுத்தின மெயின் பாயிண்ட் என்ன, வேகம் வந்து ஜீரோவா இருக்கணும். ஜீரோவா இருக்கும்போது முக்கியமா உங்களுக்கு கிராஃப்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து படித்திறன் வந்து ஜீரோவா இருக்கணும், அதாவது இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸுக்கு சமாந்திரமா வரணும், எக்ஸ் ஆக்சிஸுக்கு சமாந்திரமா வரணும். ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒரு கிராஃப்ல நீங்க கட்டாயமா முக்கியமா பார்க்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோ கட்டாயமா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக மற்ற டியூட்டர் விடைகளை தொடர்ச்சியான வீடியோக்களை பார்ப்போம். தேங்க்யூ.